தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வானிலை நிலவரம் என்னவாக இருக்கிறது, இன்று மழைக்கான வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சென்னையில் மழை குறைந்து காணப்படுது. இப்போ அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது? சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில மணி நேரம் பெருசா மழை எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு மழை மிக குவியல் இருக்கு. ஒன்று வந்து தெற்காந்திர பகுதியில் கொஞ்சம் இருக்கு, அதாவது நமக்கு ஸ்ரீஹரிகோட்டாக்கு மேல. இன்னொரு மேக குவியல் பாண்டிச்சேரிக்கும் டெல்டாக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்கு. நேற்று இரவும் இந்த இரண்டு மேக குவியல்கள் இருந்த இடத்துல தான் அதிக மழை பெஞ்சது. நடுவில் இருக்கக்கூடிய சென்னையில மழை பெய்யல. சோ தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா இந்த சுழற்சி வந்து இந்த இரண்டு இடங்கள்ல மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பாண்டிக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வடக்கிலையும் ஒரு 100 கிலோமீட்டர் தெற்கிலும் இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து மழைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் புதிய மேக குவியல் வந்து அடுத்த ஒரு சில மணி நேரம் உருவாகி வரும்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கும். நேற்றைக்கு பார்க்கும்போது வட மாவட்டங்களுக்கு தான் மழை எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இரவு நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை இருந்ததை பார்க்க முடிந்தது. எதனால இந்த மாற்றம்? இந்த சுழற்சி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சில சமயத்துல வந்து நமக்கு வந்து இந்த என்ன சொல்றது மழை மேக குவியல்கள் மாறுதலுக்கு உட்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் தான் வந்து நெல்லூர் போன்ற பகுதிகளில், நெல்லூர் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்கள் 150 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. ஸோ நெல்லூருக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130-140 கிலோமீட்டர் வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த சிறிய மாறுதல்கள் சில சமயத்துல கடலோர பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படினா கடலோர பகுதிகளில் இந்த மழையின் தாக்கத்தை வெவ்வேறு முறையில வந்து நமக்கு மாற்றிவிடும். அதுதான் நம்ம பார்த்தோம். பாண்டிச்சேரிக்கும் டெல்டாக்கும் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலுமான வானிலை படிவங்கள் பெருசா ஒன்றும் காட்டல. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று அந்த சுழற்சியானது நகர்ந்ததுனால வந்து நேற்று இரவு பாண்டிக்கும் டெல்டாக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் வந்து பரவலா நம்ம நல்ல மழையை பார்த்தோம். ஆனா இன்று அது நடக்கக்கூடிய நிகழ்வா எதிர்பார்த்தது நேற்று இரவே நடந்தது. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட பலனாக இந்த மழையின் தீவிரம் அப்படின்றது வந்து இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதனுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம பார்க்கலாம்? கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். சென்னையிலிருந்து டெல்டா இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், நான் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல இது வந்து பலத்த மழையா இருக்கலாம், பல இடங்கள்ல மிதமானது முதல் கனத்த மழை பரவலா எல்லா இடத்துலயும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப சென்னைக்கும் நேற்று இரவு பாத்தீங்கன்னா இன்று காலை 24 மணி நேரம் முடிவந்த நிலையில சில இடங்கள்ல 4-5 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு, சில இடங்கள்ல பதிவாகல. சோ இந்த மாதிரி கடலோர பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பரவலாக நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இன்று முதல் இந்த மேக குவியல்கள் எனக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுப்பெற்று இருக்கிறதுனால இன்று முதல் உட்புற பகுதிகளில் படிப்படியா மழையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எதிர்பார்க்கலாம். ஆனால் உட்புற பகுதிகளில் கடலோர பகுதிகள் அளவுக்கு மழை இருக்காது. மிதமான மழை உட்புற பகுதிகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப டெல்டால இருக்கக்கூடிய மேக குவியல்கள் அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு உட்புற பகுதிகளில் கொஞ்சம் மழை கொடுக்கக்கூடும். அதே மாதிரி பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மேக குவியல்கள் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற அந்த திருப்பத்தூர் போன்ற உட்புற பகுதிகளில் மழை. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால பலன் பெறக்கூடிய மாவட்டங்கள் அல்லது மழை பெறக்கூடிய மாவட்டங்களாக வட மாவட்டங்கள், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு மட்டும்தான் நாம எடுத்துக்க முடியுமா? இன்று மற்றும் நாளை இது இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரும் போது தென் தமிழகம் வந்து வெள்ளிக்கிழமை தென் தமிழகத்துல பரவலா நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆனா தென் தமிழகத்துல தற்போதைய நிலையில பலத்த மழையோ அதிபலத்த மழையோ பெய்வதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். ஆனா தென் தமிழகம் வரக்கூடிய ஒரு வெள்ளி முதல் வரக்கூடிய ஒரு வாரம் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து மழை பெறக்கூடிய நிலை இருக்கும். ஆனா அது பருவமழையா இருக்கும். மிதமானது சில சமயங்கள்ல சில இடங்கள்ல பலத்த மழை பெய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு சாதாரண பருவமழை நிகழ்வா அடுத்த ஒரு வாரம் தென் தமிழகம் பரவலா மழையை பார்க்கலாம். டெல்டால இருந்து தென் தமிழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல்ல நகரும் போது நமக்கு வந்து கீழே காற்று வலுப்பெற்று அதன் காரணமாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த டெல்டால இருந்து தமிழக பகுதி தென் தமிழக பகுதிகளில் மழை கொடுக்கக்கூடும்.
இப்ப இருக்க வானிலை சூழல்ல அடுத்தடுத்த சிஸ்டம்ஸ் அதோட உருவாக்கம் அல்லது அதனுடைய நகர்வு அதற்கெல்லான வாய்ப்புகள் அப்படின்றத இப்போ கணிப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீண்ட கால வானிலை படிவங்கள் இந்த நவம்பர் மாசத்திலே தொடர்ந்து ஓரளவுக்கு இயல்புக்கு அதிகமாக மழை இருக்கக்கூடிய நிலையை தான் காட்டிட்டு இருக்கு. நவம்பர் கடைசியில ஒரு சலனம் வரக்கூடிய நிலையை வந்து ரொம்ப நாளாக காட்டிட்டு இருக்கு. இந்த சலனம் வந்து அரபிக்கடல் போனதுக்கு அப்புறம் திருப்பவும் இன்னொரு ஒரு வாரம் 7-8 நாள் கழிச்சு தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி வரக்கூடிய நிலை இருக்கு. ஏன்னா வந்து மேற்கு பசிபிக் கடல்ல தொடர்ந்து ஒரு 2-3 சலனங்கள் இருக்கிறது எல்லாமே படிப்படியா வந்து சுழற்சியா மேலடுக்கு காற்று சுழற்சியா வங்கக்கடல் பகுதியில் வரும். அது வரும்போது ஒரு சில சலனங்கள் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தாழ் மண்டலமோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய ஒரு 3 முதல் 4 வாரங்கள் பெரும்பாலும் நம்ம வடகிழக்கு பருவமழை ஓரளவுக்கு இயல்பை ஒட்டியோ இல்லை இயல்பிற்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வானிலை நிலவரம் என்னவாக இருக்கிறது, இதன் மூலமாக எங்கெல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது சார்ந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ஸ்ரீகாந்த். நன்றி.